நீ உன் ரூமுக்குள்ள ஓடி போய் கதவை மூடி தாப்பால் போட்டுக்கோ. நான் அதுக்கப்புறம் அகிலா கிட்ட போய் மித்ராக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள வந்தா. நான் என்னன்னு கேட்டா எதுவும் சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள ஓடி போய் கதவை மூடி தாப்பால் போட்டுக்கிட்டா. அப்படி இப்படின்னு ஒரு கதையை அவுத்து விடுறேன். அவ்வளவுதான். அகிலா பயந்து போய் உன் ரூமுக்கு வந்து கதவை தட்டுவா. ஆனா நீ உடனே திறந்துடாத. சும்மா அப்படியே கதவை மூடி இருக்கட்டும். அவ நல்லா தட்டி கத்துனதுக்கு அப்புறமா கதவை திறந்து சும்மா அப்படியே அழுது டிராமா பண்ணு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார். சரிங்க ஆண்டி, நீங்க சொன்னபடியே நான் ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறேன். நீங்க போய் அகிலா ஆண்டி கிட்ட சொல்லுங்க, நான் போறேன். அக்கா 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 ஏய், எதுக்காக இப்படி அலறி அடிச்சு ஓடி வர? அக்கா, நான் என்ன விஷயம்னு சொன்னா நீங்களும் அலற ஆரம்பிச்சிருவீங்க. என்ன விஷயம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அது எப்படிக்கா என் வாயால சொல்லுவேன்? அது சொல்லிடுறேக்கா, சொல்லிடுறேன். நம்ம வீட்டு மூத்த மருமக மித்ரா இல்லக்கா, அவ என்னன்னு தெரியலக்கா, அழுதுகிட்டே உள்ள வந்தா. உள்ள வந்தாளா? பிளான் ஒர்க் அவுட் ஆகுது, பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. மித்ரா அழுதுகிட்டே உள்ள வந்தாளா? ஏன், என்னாச்சு? கேளு கேளு, இன்னொரு வாட்டி கேளு, அப்பதானே சொல்ல முடியும். சீக்கிரம் கேளு. ஏய், கேக்குறேன்ல, சொல்லு. அக்கா, நான் என்னன்னு சொல்லுவேன்க்கா. மித்ரா இருக்கால, அவ அழுதுகிட்டே உள்ள வந்தாக்கா. நானும் உங்கள மாதிரி தான் என்ன என்னன்னு கேட்டேன். அவ எதுவுமே சொல்லாம ரூமுக்குள்ள போய் தாப்பால் போட்டுக்கிட்டாக்கா. மித்ரா, சீக்கிரம் வாயே. அக்கா, நானும் அவகிட்ட ரொம்ப நேரமா கதவை தரன்னு தட்டி தட்டி பார்த்தேன்க்கா. ஆனா அவ கதவை திறக்கவே இல்ல. அதான் பயந்து போய் உங்ககிட்ட ஓடி வந்தேன்க்கா. வாங்கக்கா, நீங்களாவது வந்து என்னன்னு கேளுங்கக்கா. மித்ரா, யூ, மித்ரா. மித்ரா, மித்ரா, கதவை தர. மித்ரா, 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 கதவை தர. மித்ரா, கதவு தர. மித்ரா, அக்கா வந்திருக்காங்க பாரு. கதவு தர மித்ரா. மித்ரா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் மித்ரா. முதல்ல கதவை தர. மித்ரா, இங்க பாரு, உனக்காக அக்காவே இங்க வந்திருக்காங்க. கதவு திறந்து வா மித்ரா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். மித்ரா, மித்ரா, இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? கொஞ்சமா டிராமா பண்ணுடினா இவ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காளே. மித்ரா, மித்ரா, நீ கதவு திறக்க போறியா இல்ல கதவை உடைச்சு உள்ள வரணுமா? மித்ரா, மித்ரா, கதவை திற மித்ரா. மித்ரா, கதவை திற மித்ரா. மித்ரா, ஐயோ, நல்ல வேளை எதுவும் பண்ணிக்கல. மித்ரா, மித்ரா, ஐயோ, இப்படி அழுதுருக்கிய மித்ரா? ஐயோ, என்னாச்சு மித்ரா? ஏன் அழற? பரவாயில்ல, சுமாரத்தான் நடிக்கிறா. மித்ரா, என்ன மித்ரா நீ? நான் கேட்டப்பதான் எதுவுமே சொல்லாம ஓடி வந்து கதவை சாத்திட்ட. இப்ப அக்கா வந்திருக்காங்கல்ல, இப்ப வந்து சொல்லு மித்ரா.
மித்ரா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. எதுக்காக நீ இப்படி அழுதுட்டு இருக்க? அது என்ன அவமானப்படுத்திட்டாரு. ஆபீஸ் ஸ்டாஃபுக்கு முன்னாடி என் கைய பிடிச்சு வெளியில தள்ளி அசிங்கப்படுத்திட்டாருன்னு நான் எப்படி ஆண்டி உங்ககிட்ட வந்து சொல்லுவேன்? அப்பா, அகிலா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. என்ன சொல்ற மித்ரா? மூத்த மருமகளான எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொன்னீங்களா ஆண்டி? அதனாலதான் பொறுப்பா ஆபீஸ்க்கு போனேன். ஆனா அங்க என் வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானத்தை நான் சந்திச்சது இல்ல ஆண்டி. செத்து போயிடலான்னு தோணுது ஆண்டி. ஐயோ மித்ரா, அப்படி சொல்லாத மித்ரா. அக்கா மித்ரா, ஆண்டி, உன் வேதனை எனக்கு புரியுது மித்ரா. அழாத. உன் பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். எப்படி என் பிளான்? அதுதான் வனஜா. அகிலா எதுக்கு இப்ப ஆடிட்டர் வர வச்சிருக்கா? ஆதி ஆபீஸ்ல வச்சு மித்ராவை அவமானப்படுத்தினதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொன்னாலே, அது சம்பந்தமா ஏதாவது இருக்குமோ? என்ன செய்யறா, எதுக்கு செய்யறான்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. மா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். குட் மார்னிங் சார். மார்னிங். என்ன ஆதி, நான் ஆடிட்டரை வர வச்சிருக்கேன், நீ என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? காரணம் இல்லாமல் நீங்கள் ஆடிட்டர் வர சொல்லியிருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம்னா என்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டீங்க. அதான் நான் எதுவும் கேட்கலமா. முக்கியமான விஷயம்தான், நான் சொல்றேன், நீ உட்காரு. சார். சார் உட்காருங்க. தேங்க்யூ. இந்த குடும்பத்தோட மூத்த மருமக மித்ரா தான். மூத்த மருமகளுக்கான எல்லா உரிமையையும் மித்ராக்கு நான் கொடுத்துட்டேன்னு அன்னைக்கே நான் வார்த்தை சொல்லிட்டேன். வெறும் வார்த்தையா அன்னைக்கு நான் சொன்னதை இன்னைக்கு சட்டப்படி செய்யலான்னு முடிவெடுத்திருக்கேன். அதான் ஆடிட்டரை வர வச்சிருக்கேன். புரியல, என்ன சொல்கிறீங்க? ஐஸ்வர்யா நம்ம குடும்பத்தோட 2வது மருமக. ஐஸ்வர்யாவுக்கு நம்ம ஹெர்பல் பியூட்டி கம்பெனியில 25% ஷேர்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மூத்த மருமகளான மித்ராவுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில ஒரு 30% ஷேர்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏம்மா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? மித்ராவுக்கான அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இப்போ ஏற்பட்டிருக்காதி. நான் ஏதோ ஒரு பேருக்கு மித்ராவை மூத்த மருமகன்னு சொன்னதா யாரும் நினைச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. அக்கா, நீங்க ரொம்ப சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. மித்ரா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ ஆண்டி, தேங்க் யூ so much. மித்ராவை பத்தின உண்மை தெரியாம தப்பான வார்த்தைக்கு கம்பெனி ஷேரை அம்மா மாத்தி எழுத போறாங்களே.
இப்ப நான் என்ன பண்றது? இந்த வீட்டோட மூத்த மருமகளா நான் இதை எப்படியாவது தடுக்கணுமே. என்ன பண்றது? அம்மா ம் தப்பா எடுத்துக்காதீங்க. என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். நீங்க ஷேர் விஷயத்துல கொஞ்சம் பொறுமையாவே முடிவெடுத்திருக்கலாம். அவசரப்பட்டீங்கன்னு நினைக்கிறேம்மா. இல்ல ஆதி, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இன்னைக்கே மித்ராவுக்கான 30% ஷேர்ஸை அவ பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட போறேன். பிரகாஷ், மேடம். அதுக்கான ஏற்பாடையெல்லாம் நீங்க இம்மீடியட்டா பண்ணுங்க. ஓகே மேடம். நான் போய் பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு ஆஃப்டர்நூன்ல ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். நீங்க போயிட்டு சீக்கிரமா பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க. ஓகே ஓகே? மேடம். ஓகே. வரேன் மேடம். வரேன் சார். யா. நான் கிளம்புறேன். நில்லாதி, மித்ராவையும் உன் கூட ஆபீஸ்க்கு அழைச்சிட்டு போ. மித்ரா ஆஃபீஸ்க்கு வந்து என்னமா பண்ண போறா? நம்ம பிசினஸ பத்தி அவளும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீ சொல்லிக் கொடு, கூட கூட்டிட்டு போ. மித்ரா, நீ ஆதி கூட ஆபீஸ்க்கு போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வா. சரிங்க ஆண்டி. என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டி. நல்லா இரு, நல்லா இரு. சிந்து ஆண்டி, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட் மித்ரா. ஆதி, வாங்க ஆபீஸ்க்கு போலாம். ஏய் இரு, நீ எங்க வர? என்ன அது இப்படி கேக்குறீங்க? என்ன ஆபீஸ் கூட்டிட்டு போக சொல்லி இப்பதானே ஆண்டி சொன்னாங்க. அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா சாட்சிக்கு வேணா ஆளை கூப்பிடட்டுமா? பார்வதி, ஒரு நிமிஷம் இங்க வா. சும்மா வா பார்வதி. பார்வதி, நீயே சொல்லு. உள்ள ஆதி கிட்ட ஆன்ட்டி என்ன சொன்னாங்க? என்ன ஆபீஸ் கூட்டிட்டு போக சொன்னாங்கல்ல, நீயும் அதை கேட்டுட்டு தானே இருந்த? அம்மா உன்னை ஆஃபீஸ் கூட்டிட்டு போன்னு தான் சொன்னாங்க. ஆனால் என் காரில் கூட்டிட்டு போன்னு சொல்லல. நீ உன் காரில் வா. என்ன ஆதி, உங்க காரு என் காருன்னு பிரிச்சு பேசுறீங்க? இனி நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதானே? அதுவும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்க்கு, அதுவும் நம்ம ஆபீஸ்க்கு போக போறோம். அப்புறம் எதுக்கு தனித்தனி காரு? பெட்ரோல் வேற வேஸ்ட் பண்ணிட்டு, கவர்மெண்ட் வேற எரிபொருள் எல்லாம் சிக்கனம் பண்ணணும்னு சொல்லிருக்காங்கல்ல. அதனால நம்ம சின்சியர் சிட்டிசனா இருக்கலாம் ஆதி. அது மட்டும் இல்ல, ஒரே கார்ல போகும்போது ஒருத்தர் பேசிட்டு போகலாம்ல. பிசினஸ் பத்தி தான் ஆதி. ஆண்டி தான் பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிருக்காங்கல்ல. நான் டவுட் கேட்க நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண சௌரியமா இருக்கும்ல. சீக்கிரம் வாங்க ஆதி, போலாம். நீ எதுக்கு வந்து கார்ல ஏற? நானும் உங்க கூட ஆபீஸ்க்கு வர போறேன்.
நீ ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம். இந்த பார்வதி உங்க கூட ஒன்னா கார்ல வரலாம், நான் வரக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை கிடையாதா? கிடையாது. Good morning, sir. குட் மார்னிங் சார். Yeah. குட் மார்னிங் Good morning, சார். sir. Good morning, sir. Good morning, sir. Good morning, madam. Good morning, sir. பிரபாகர், சார், எதுக்காக என் ரூம்ல இன்னொரு டேபிள் போட்டிருக்கீங்க? மேடம் தான் ஃபோன் பண்ணி உங்க ரூம்குள்ளேயே ஒரு சேர் டேபிள் போட்டு மித்ரா மேடம்க்கு ரெடி பண்ணி கொடுக்க சொன்னாங்க சார். என்னன்னு என்ன சொன்னீங்க? அகிலா ஆண்டி இன்னொரு டேபிள் போட சொன்னாங்களா? எனக்காகவா? ம். எப்ப சொன்னாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டீங்க. நீங்க ஆபீஸ் வரதுக்குள்ள ரெடி பண்ணி வைக்க சொன்னாங்க மேடம். தேங்க்யூ so much. மேடம், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்ன இன்டர்காம்ல கூப்பிடுங்க மேடம். ஓகே. என் கைய பிடிச்சி என்ன வெளியில போன்னு தள்ளிவிட்ட. அதே இடத்துல உனக்கு எதிரா ஒரு சேர் போட்டு உட்கார்ந்துருக்கேன் பாத்தியா? ஆதி, இது ஜஸ்ட் ஆரம்பம் தான். இனிமேல் தான் உனக்கு இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார், Hi. நீங்க அர்ஜென்ட்டா ஆடிட்டர் ஆபீஸ்க்கு அனுப்ப வேண்டிய ஃபைல்ஸ்லாம் இருக்கு. இது நீங்க பார்த்துட்டு ஒரு சைன் போடணும். Sure. ஹலோ. நீங்க போங்க, நான் சைன் பண்ணி வைக்கிறேன். சார் ரொம்ப அர்ஜென்ட் சார், இன்னைக்குள்ள சப்மிட் பண்ணி ஆகணும். நீங்க போங்கன்னு சொல்றாங்க. அக்கௌண்ட்ஸ்ல இருக்க வேலையெல்லாம் பாருங்க, நான் சைன் பண்ணி வைக்கிறேன். ஓகே சார்.